எல்லாருக்கும் வணக்கம். நான் மோனிகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட், கோயம்புத்தூர் மோனிகா ஸ்பீச் கிளினிக்ல இருந்து. இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸா பாத்தீங்கன்னா ஸ்பீச் டிலே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. எஸ்பெஷலி இந்த கோவிடுக்கு அப்புறமா பார்க்க முடியுது. நிறைய குழந்தைங்க வந்து ஸ்பீச் டிலே இஷ்யூஸ்க்காக வர்றது உண்டு. ஸோ இந்த இனிஷியலி ஒரு 1.5 இயர்ஸ் இந்த 2 இயர்ஸ்லேயே நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். பட் ஆனால் பேரண்ட்ஸ் அந்த டைம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, லைக் பையன் தானே கொஞ்சம் லேட்டா பேசுவான், இல்லைன்னா ஸ்கூலுக்கு விட்டா சரியாயிடுவான், அப்பா கொஞ்சம் லேட்டா தான் பேசினாரு. ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ரீசன் சொல்லி அதை வந்து நம்ம அப்படியே கடந்துடுறோம். கரெக்டா குழந்தை வந்து ஒரு 4 இயர்ஸ் ஸ்கூலுக்கு போறான். ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் இல்ல ஸ்பீச் டிலே இருக்குது, வேற குழந்தைங்க கூட பார்க்கும்போது அவன் வந்து அந்த அளவுக்கு ஏஜ் அடிக்குவேட்டா இல்லை அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கிட்ட வந்து கூட்டிட்டு வராங்க. ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த ஒர்க் ஷாப் மலரும் மழலை அப்படிங்கிற ப்ரோக்ராம். ஸோ இது வந்து மெயினாவே 0 to 3 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த பேரண்ட்ஸ் வேணாலும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த அளவுக்கு தனியா ஒரு விஷயம் உட்கார வச்சு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி தேவைப்படலை, பிகாஸ் ஆஃப் இந்த சோஷியல் செட்டப்னால. பட் ஆனால் இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸா இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் நம்ம ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம வீட்டிலேயே ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால அதிகபட்சமா இந்த ஸ்பீச் டிலே வராம நம்மளால தடுக்க முடியும். ஓகே, ஏன்னா ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, மீன் வயல் குழந்தையோடைய பிரெயின்ல நிறைய சேஞ்சஸ் ஆல்ரெடி அது வந்து ஆக ஆரம்பிச்சிடுது. அதே மாதிரி குழந்தையோடைய டிலேயுமே அதிகரிச்சிடுது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், வீட்டில் நம்ம என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும், அது வந்து எஸ்பெஷலி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸாக நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம், குழந்தைக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கலாம். அது சொல்லி கொடுக்குறதுன்னு கூட ஓகே, ஒரு நாள் வந்து ஆல்பபெட் சொல்லி கொடுக்குறோம், ஒரு நாள் வந்து நம்ம ஃப்ரூட் சொல்லி கொடுக்குறோம், அந்த மாதிரி இல்லாமல் கான்வர்சேஷன் லெவல்லையே நம்மளால எப்படி அந்த குழந்தைய வந்து இன்னும் யோசிக்க வைக்க முடியும், இன்னும் அந்த குழந்தைய நல்ல நரேட்டிவாக பேச வைக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சரில் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி மாதிரி சில கண்டிஷன்ஸ் வராமல் குழந்தைய எப்படி நம்மளால தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மெயினா இந்த ஒர்க் ஷாப்ல பார்க்க போறோம். இது 0 to 3 இயர்ஸ் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாம, இன்கேஸ் ஒரு குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, ஸ்பீச் தெரப்பியுமே நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா வீட்டுல பர்சனலா அஸ் அ பேரண்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு இருந்தா கூட உங்களுக்கும் இந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம கிளினிக்ல வந்து பேரண்ட்ஸ் யூஸ்வலி இதை அட்டென்ட் பண்றது உண்டு. பட் இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஆன்லைன் ஒர்க் ஷாப்பை இதை கண்டக்ட் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு 2 hours பிளஸ் ½ an hour ப்ரோக்ராம். ஸோ இதுல வந்து நம்ம எல்லா கான்செப்ட்ஸுமே டீடைல்டாவே பார்க்க போறோம். இன்க்ளூடிங் இந்தந்த ஏஜுக்கு நீங்க இந்தந்த மாதிரி டாய்ஸ் யூஸ் பண்ணுங்க, இதுக்கு நீங்க இந்தந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சே நம்ம என்னென்ன மாதிரி நீங்க கான்வர்சேஷன்ல சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்க்குறோம். அண்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து முடிச்ச உடனேயே வாட்ஸ்அப்ல உங்க குழந்தைய பத்தி ஏதாவது பர்டிகுலரா ஏதாவது டவுட்டோ கன்சர்னோ உங்களுக்கு இருந்தா கூட நீங்க வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வீடியோ கிளிப்பா நீங்க வந்து எனக்கு அனுப்பலாம். ஸோ தட் வில் பி ஆல்சோ கவர்ட் இன் த ஒர்க் ஷாப். இது கம்ப்ளீட்டா தமிழ்ல தான் நடக்க போகுது. வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்படுதுன்னா கூட ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் ஆர் டிஎம் வந்து எனக்கு பண்ணுங்க. அண்ட் இது வந்து லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இதுல, ஏன்னா இது மெயினா பேரண்ட்ஸ்க்கு நிறைய குவாரிஸ் இருக்கும், அதை கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப் தான். ஸோ அதனால சீக்கிரமா ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடும். ஸோ உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.